ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஜென்ட்ரிக்ஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்னன்னா தி ரிவோல்ட் ஆஃப் 1857. இந்த ரிவோல்ட் ஆஃப் 1857 என்ன சொல்றாங்கன்னா தி ஃபர்ஸ்ட் வார் ஆஃப் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ்ன்றாங்க. அதாவது முறையா இந்தியர்கள் வந்து ஆங்கிலேயர்களுக்கு எதிராக குரல் கொடுத்த போராட்டம் வந்து தி ரிவோல்ட் ஆஃப் 1857. இந்த ரிவோல்ட் ஆஃப் 1857 பத்தி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம். தி ரிவோல்ட் ஆஃப் 1857. இந்த ரிவோல்ட் ஆஃப் 1857 என்ன சொல்றாங்கன்னா தி ஃபர்ஸ்ட் வார் ஆஃப் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ்ன்றதை சொல்றாங்க. இது வந்து எங்க ஆரம்பிக்குது அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். மீரட்ல ஆரம்பிக்குது. 10th மே 1857 ஆரம்பிக்குது. இது மோஸ்ட்லி வந்து நார்த் சென்ட்ரல் இந்தியாவில் தான் அதிகமாக ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. சவுத் இந்தியாவில் வந்து இது ஸ்ப்ரெட் ஆகல. இந்த மியூட்னி வந்து என்ன சொல்றாங்க, அதாவது இந்த ரிவோல்ட் வந்து என்ன சொல்றாங்கன்னா சிப்பாய் மியூட்னின்னு சொல்றாங்க. தி ரிவோல்ட் ஆஃப் 1857 சொல்றாங்க. தி ஃபர்ஸ்ட் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் சொல்றாங்க. இது சொல்றது யாருன்றது ரொம்ப முக்கியம். விடி சவார்கர்ன்றவர் சொல்றாரு. இப்போ வந்து யார் கவர்னர் ஜெனரலா இருக்காங்க அப்படின்றதையும் கேள்வியில கேட்பாங்க. இந்த போராட்டத்தின் போது வந்து கவர்னர் ஜெனரலா இருக்கிறது வந்து லார்ட் கேனிங். கடைசியில இந்த கவர்னர் ஜெனரல் போஸ்ட்டை வந்து வைஸ்ராயா மாத்துவாங்க. அது ஏன் மாத்துறாங்கன்றதையும் பார்க்கலாம். இந்த ரிவோல்ட்டுக்கான பொலிட்டிக்கல் காசஸ் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். பிரிட்டிஷ் வந்து அவங்க இந்தியா ஃபுல்லா எக்ஸ்பேண்ட் ஆக ஆரம்பிச்சாங்க. இதுக்கு முக்கியமான காரணம் வந்து இந்த டாக்ட்ரின் ஆஃப் லேப்ஸ். இந்த டாக்ட்ரின் ஆஃப் லேப்ஸ் யார் கொண்டு வந்தா? லார்ட் டல்ஹௌசி கொண்டு வந்தார்ன்றத பார்த்தோம். இவர் வந்து இந்த டாக்ட்ரின் ஆஃப் லேப்ஸ் மூலியமா நிறைய ஸ்டேட்ஸை வந்து ஆக்கிரமிப்பு பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. சரிங்களா? அது வந்து இந்தியாவுக்கு வந்து இந்தியன் ரூலர்ஸ்க்கு வந்து அவங்களோட பவர் ப்ரிவிலேஜ் எல்லாமே போயிடுச்சு. முகல் ரூலரும் அவங்களோட அத்தாரிட்டி கம்மியானனால அவங்களோட பவரும் போயிடுச்சு. இது வந்து கேட்பாங்க. டாக்ட்ரின் ஆஃப் லேப்ஸ் வந்து யார் இன்ட்ரடியூஸ் பண்ணா அப்படின்றத கேட்பாங்க. அடுத்து எக்கனாமிக்கல் காசஸ் என்னன்னா ஹெவி லேண்ட் ரெவென்யூ வந்து பேர்டன், அதாவது ஃபார்மர்ஸ்க்கு வந்து ஒரு பேர்டன் கொடுத்துச்சு. ட்ரெடிஷ்னல் இண்டஸ்ட்ரீஸ் வந்து டிக்ளைன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இண்டஸ்ட்ரீஸ்லாம் கம்மியாக ஆரம்பிச்சிருச்சு. இந்தியன் ஆர்டிசன்ஸோட வேல்யூவுமே கம்மியாக ஆரம்பிச்சிருச்சு. அவங்க எம்ப்ளாய்மெண்ட்டும் இழந்துட்டாங்க. இந்தியாவில் இருக்க வெல்த் எல்லாமே பிரிட்டனுக்கு போக ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் ஜமீன்தாருக்கு வந்து கூலி கொடுக்குற பெசன்ஸ்க்கும் வந்து ஃபினான்ஷியலாக சஃபர் ஆக ஆரம்பிச்சாங்க. இதுதான் முக்கியமான காரணம் வந்து இந்த ரிவோல்ட்டுக்கான காரணம் வந்து இதுதான். அதாவது பிரிட்டிஷ் ஆளுமையில இருக்கிற இந்த ஆட்சி மேல மக்களுக்கு ரொம்ப அதிருப்தி இருந்துச்சு. இதுதான் முக்கியமான எக்கனாமிக்கல் காசஸ். அப்புறம் சோஷியல் அண்ட் ரிலீஜியஸ் காஸ் பத்தி பார்த்தோம்னா பிரிட்டிஷ் வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, சோஷியல் ரிஃபார்ம்ஸ்ல பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த சோஷியல் ரிஃபார்ம்ஸ்னால மக்களுக்கு அவங்க மேல சஸ்பிஷன் வந்து அதிகமா இருக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் கிறிஸ்டியன் மிஷனரிஸ் வந்து அதிகப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. மக்களை வந்து ஈஸியா வந்து கிறிஸ்டியன்ஸா கன்வெர்ட் பண்ணிடுறாங்க அப்படின்ற ஒரு பயமும் மக்கள் மத்தியில இருந்துச்சு. அதுக்கப்புறம் வெஸ்டர்ன் எஜுகேஷனை வந்து உள்ள கொண்டு வராங்க பிரிட்டிஷ். இதனால ஹிந்துஸ் அண்ட் முஸ்லீம் நடுவுல வந்து இந்த ரிலீஜியஸ் சென்டிமெண்ட்ஸ்லாம் வந்து ஹர்ட் ஆயிடுச்சு. சரிங்களா? இந்த ரிவோல்ட் வந்து ஹிந்துஸும் முஸ்லிம்ஸும் 2 பேரும் சேர்ந்து பிரிட்டிஷ்க்கு எதிராக வந்து செயல்படுவாங்க. சரிங்களா? அப்புறம் மிலிட்ரி காசஸ் பத்தி பார்க்கலாம். மிலிட்ரி காசஸ் பத்தி பார்க்கும்போது இந்தியன் சோல்ஜர்ஸ்க்கு வந்து அவங்க ரொம்ப கம்மி சேலரி தான் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க மற்ற சிப்பாய்ஸை கம்பேர் பண்ணும்போது. அதுக்கப்புறம் அதுவும் இல்லாமல் டிஸ்கிரிமினேஷனும் அதிகமாக இருந்துச்சு. இதில் ப்ரொமோஷன் கொடுக்கறதுல அதிகமாக டிஸ்கிரிமினேஷன் இருந்துச்சு. அப்புறம் வந்து புவர் சர்வீஸும் இருந்துச்சு அவங்க மத்தியில். அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் கொண்டு வராங்க. ஜென்ரல் சர்வீஸ் என்லிஸ்ட்மெண்ட் ஆக்ட்னு ஒரு ஆக்டை கொண்டு வராங்க. இந்த ஆக்ட் படி என்னன்னா இப்போ பெங்காலில் இருக்கிற பெங்காலில் ரெக்ரூட் பண்ணுற சோல்ஜர்ஸை அவங்க வந்து இந்தியாவிலும் ஃபைட் பண்ணுமா, இவங்களுக்காக வெளிநாட்டிலையும் ஃபைட் பண்ணுமா. இந்த ஆக்ட் வந்து மிலிட்ரி காசஸுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருந்துச்சு. இதனால பெங்காலில் ரெக்ரூட்மெண்ட் பண்ணுற சோல்ஜர்ஸை வந்து இந்தியாவிலும் ஃபைட் பண்ணும், வெளிநாட்டிலையும் ஃபைட் பண்ணும். அவங்க ஏன் வந்து வெளிநாட்டில் ஃபைட் பண்ணுன்றது ஒரு முக்கியமான காரணமாக வந்து இருக்கு. சரிங்களா? சோல்ஜர்ஸ் வந்து அன்ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுவாங்க. பிரிட்டிஷ் சோல்ஜர்ஸை கம்பேர் பண்ணும்போது இந்தியன் சோல்ஜர்ஸை அன்ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுவாங்க. சரிங்களா? அப்புறம் இமீடியட் காசுன்னு பார்த்தோம்னா என்ஃபீல்ட் ரைஃபிளோட கான்ட்ரவர்சி தான். ஓகேவா? இந்த என்ஃபீல்ட் ரைஃபிள் என்ன விஷயம் அப்படின்னா இந்த என்ஃபீல்ட் ரைஃபிளில் போடுற கார்ட்ரிட்ஜஸ், அதாவது இந்த புல்லட்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணணும், வாயால் கடிச்சு துப்பி அதுக்கப்புறம் தான் இதுக்குள்ளே வந்து இன்சர்ட் பண்ணும். அதுக்கப்புறம் தான் இதை வந்து நம்மளால சுட முடியும். இதுதான் அந்த கார்ட்ரிட்ஜஸ். இந்த கார்ட்ரிட்ஜஸ் வந்து என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா இந்த கார்ட்ரிட்ஜஸ் வந்து கவு ஃபேட்னாலையும் பிக் ஃபேட்னாலையும் செஞ்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூமரை வந்து கிளப்பிட்டாங்க. சரிங்களா? இந்த ரூமர் கிளப்பினால இந்த ஹிந்து முஸ்லிம்ஸ் வந்து 2 பேருமே இந்த கார்ட்ரிட்ஜஸ் யூஸ் பண்றதுக்கு வந்து தயங்கினாங்க. ஏன்னா கவு வந்து ஹிந்துஸ்க்கு ரொம்ப சேக்ரடான அனிமல். இதே பிக்கை கம்பேர் பண்ணோம்னா முஸ்லிம்ஸ்க்கு அது ஆகாத அனிமல். சரிங்களா? இது 2 நாளையுமே ஹிந்து முஸ்லிம்க்கு நடுவில், சோல்ஜர்ஸ்க்கு நடுவில் இந்த கார்ட்ரிட்ஜஸ் யூஸ் பண்றதுக்கு ஒரு தயக்கம் வந்து இருந்துச்சு. சரிங்களா?
இதுல வந்து இந்த மாதிரி ஒரு கார்டேஜஸ் வந்து யூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லி மங்கள் பாண்டே, அதாவது 34th பெங்கால் நேட்டிவ் இன்ஃபேண்ட்ரியில இருக்க இந்த மங்கள் பாண்டேக்கு வந்து சொல்லும்போது இவர் வந்து அதை பண்ண மாட்டாரு. இவர் பண்ணாம இவர் வந்து பரக்பூர்ல வந்து ரிவல்ட் பண்ணுவாரு. சரிங்களா? நான் வந்து இதை பண்ண மாட்டேன் அப்படி சொன்னதும் இவர் வந்து அரெஸ்ட் பண்றாங்க. அரெஸ்ட் பண்ணதும் இவர் வந்து 8th ஏப்ரல் 1857ல வந்து தூக்குல வந்து போடுறாங்க. சரிங்களா? இது வந்து மத்த சோல்ஜர்ஸ வந்து இன்ஸ்பயர் பண்ணுது. இந்தியால இருக்க மத்த சோல்ஜர்ஸ் வந்து இன்ஸ்பயர் பண்ணுது. இவர் தான் ஃபர்ஸ்ட் ஹீரோ ஆஃப் தி ரிவோல்ட்னு சொல்றாங்க. இவர் பயங்கரமான ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்காரு இந்த ஒரு 1857 ரிவோல்ட்டுக்கு. அடுத்து பிகினிங் ஆஃப் தி ரிவோல்ட். இந்த ரிவோல்ட் வந்து எங்க வெடிக்குது அப்படின்னா மீரட்ல வந்து வெடிக்குது. 10th மே 1857. இம்பார்ட்டன்டான எஸ்எஸ்சி கொஸ்டின் இது. எங்க வந்து இந்த ரிவோல்ட் வந்து ஃபர்ஸ்ட் வெடிக்க ஆரம்பிக்குது அப்படி சொல்லி கேட்கறது. சிப்பாய்ஸ் எல்லாம் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க? பிரிட்டிஷ் ஆபீசர்ஸ்க்கு எதிராக போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சரிங்களா? என்ன பண்றாங்க? ரிலீஸ்ட் இம்ப்ரிசன்ட் சோல்ஜர்ஸ். சோல்ஜரை வந்து இது பண்ணியிருப்பாங்கல்ல, என்னது, இம்ப்ரெசன்ட் பண்ணியிருக்கவங்க எல்லாத்தையுமே ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் மீரட்ல இருந்து டெல்லிக்கு மார்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் டெல்லியில இருக்க முகல் எம்பரரை தான் அவங்களோட லீடரா வந்து அனௌன்ஸ் பண்றாங்க. சரிங்களா? பகதூர் ஷா ஜஃபார் தான் அங்க இருக்க முகல் லீடரு. இவர் என்ன பண்றாரு? இவர் தான் வந்து லீடர் ஆஃப் தி ரிவோல்ட் அப்படி சொல்லி அனௌன்ஸ் பண்றாங்க. இந்தியா முழுக்க இவர் தலைமையில தான் போராட்டம் வந்து நடக்குது. என்னதான் இவர் லீடரா இருந்தாருன்னா இவர் படை தளபதி, அதாவது இவர் படை தளபதினு சொல்லக்கூடிய பஹத் கான். ஓகேவா? இவர் தான் முக்கியமான பங்கு வந்து பண்றாரு. சரிங்களா? இவர் தான் லாஸ்ட் முகல் எம்பரர். இவர் என்ன சொல்றாரு? எம்பரர் ஆஃப் இந்தியா பை ரிபல்ஸ் அப்படி சொல்லி இவரே டிக்ளேர் பண்ணிக்கிறாரு. இவர் தான் எம்பரர் ஆஃப் இந்தியான்னு சொல்லி டிக்ளேர் பண்ணிக்கிறாரு. இவர் தான் சிம்பாலிக் லீடர் ஆஃப் தி ரிவோல்ட்டும் ஆகுறாரு. சரிங்களா? இவர் என்ன பண்றாங்க? இந்த ரிவோல்ட்டோட முடிவுல கேப்சர் பண்ணி யங்கூனுக்கு அனுப்பிடுறாங்க. அதாவது இப்ப இருக்க மயான்மருக்கு இவங்களை வந்து கடத்திடுறாங்க. சரிங்களா? இதே முக்கியமான சென்டர்ஸும் இந்த லீடர்ஸும் பார்க்கலாம். டெல்லியில வந்து யார் போராட்டம் பண்றா அப்படின்னா பகதூர் ஷா ஜஃபார். இப்பதான் பார்த்தோம், முகல் எம்பரர், கடைசி முகல் எம்பரர். அதே கான்பூர்ல வந்து நானா சாஹிப்ன்றவர் வந்து தலைமை தாங்குறாரு. லக்னோவில் வந்து பேகம் ஹஸ்ரத் மஹால்ன்றவங்க வந்து தலைமை தாங்குறாங்க. ஜான்சியில் வந்து ராணி லக்ஷ்மிபாய், இவங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்த ஸ்லைடில் இவங்களை பற்றி பார்க்கலாம். பீகாரில் வந்து குன்வா சிங். இதே ஃபைசாபாத்தில் வந்து மௌல்வி அஹ்மதுல்லா ஷா. அடுத்து அகமதாபாத்தில் லியாகுத் அலி. அடுத்து ரோஹில் கான். அப்புறம் பேரலியில் வந்து கான் பகதூர் கான்றவர். உத்தரப்பிரதேசில் வந்து ஷா மால்ன்றவங்க. சரிங்களா? இப்போ இந்த ராணி லக்ஷ்மிபாயை வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா, ஹீ இஸ் தி ஒன்லி மேன் அமாங் இந்தியன் ரெவல்யூஷனரின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அடுத்து ராணி லக்ஷ்மிபாய் பத்தி பார்க்கலாம். இவங்க வந்து ஜான்சிக்கு வந்து குவீனா இருப்பாங்க. இவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, இவங்க வந்து கல்யாணம் பண்ணி குழந்தை பிறக்கும். அந்த குழந்தை வந்து இறந்துரும். சரிங்களா? இவங்க குழந்தை இறந்ததுக்கு அப்புறம் அவங்களோட ஹஸ்பண்டும் இறந்துருவாங்க. இறந்ததுக்கு அப்புறம் இப்போ டாக்டரேட் ஆஃப் லாப்ஸ் மூலியமா இவங்களோட ஜான்சியை வந்து நம்ம ஆக்குபை பண்றோம் அப்படின்றத பிரிட்டிஷ் வந்து கையில் எடுக்கிறாங்க. இது ராணி லக்ஷ்மிபாய் வந்து அப்போஸ் பண்றாங்க. நான் உயிரோட இருக்கிற வரையும் நான் வந்து ஜான்சியை வந்து விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்றதையும் சொல்றாங்க. டாக்டர் ஆஃப் லாப்ஸ் வந்து எதிர்த்தாங்க. சரிங்களா? ஜான்சி சண்டை போட்டாங்க பிரிட்டிஷ் ஆர்மிக்கு எதிராக. கடைசியில் வந்து இந்த பிரிட்டிஷ் ஆர்மிக்கு எதிராக சண்டை போடும்போது அடுத்த வருஷம் 1858ல் வந்து இவங்க இறந்தும் போகிறாங்க. இந்த ரிவோல்ட் ஏன் ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்றத பார்த்தோம்னா, நோ காமன் லீடர்ஷிப். ஒரு காமனான லீடர்ஷிப் வந்து இவங்களுக்குள்ள இல்லை. நேஷனல் யூனிட்டி வந்து லேக் ஆச்சு. அதுவும் இல்லாமல் ஜாகிரபிக்கல் ஸ்ப்ரெட் வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. நார்த் இந்தியாலையும் சென்ட்ரல் இந்தியாவில் மட்டும்தான் இந்த போராட்டம் வந்து வெடிச்சதே தவிர்த்து சவுத் இந்தியாவில் வந்து இந்த போராட்டம் வந்து வெடிக்கல. அதுவும் இல்லாமல் இவங்க தனித்தனியாக இந்த போராட்டம் பண்ணும்போது அவங்களுக்கான கம்யூனிகேஷன் வந்து சரியா இல்லாத போது புவர் கம்யூனிகேஷனாலையும் இந்த ரீசன் வந்து ரிவோல்ட் வந்து ஃபெயிலியர் ஆகிறதுக்கு ஒரு ரீசனாக இருக்கு. சரிங்களா? அதுவும் இல்லாமல் பிரிட்டிஷ் கிட்ட அதிகமான மிலிட்ரி ரிசோர்ஸ் இருக்கிறனாலையும் இது ஃபெயில் ஆச்சு. சரிங்களா? நிறைய பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் வந்து பிரிட்டிஷ்க்கு தான் ஆதரவாக இருந்தாங்க. சரிங்களா? இதெல்லாம் ரீசன்ஸ் ஃபார் தி ஃபெயிலியர் ஆஃப் தி ரிவோல்ட். இப்படி தான் கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க எஸ்எஸ்சியில். அடுத்து இந்த ரிவோல்ட்டோட ரிசல்ட் என்ன ஆச்சுன்னா, இந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை இது ஒரு முடிவுக்கு வருது. ஓகேவா? இந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி முடிவுக்கு வந்து இந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை வந்து பிரிட்டிஷ் வந்து நேரடியாக வந்து பிரிட்டிஷ் க்ரௌன் வந்து டைரக்டாக கண்ட்ரோல் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரிங்களா? இது எந்த ஆக்ட்ல கொண்டு வராங்கன்னா, தி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட்
1858ல வந்து கொண்டு வராங்க. சரிங்களா? இப்ப வந்து அதாவது கவர்னர் ஜெனரல்ன்றவங்கள வைஸ்ராயா மாத்துறாங்க. சரிங்களா? வேற எதுவும் இல்ல. இப்ப இந்த போராட்டத்தின் போது யாரு வந்து கவர்னர் ஜெனரலா இருப்பாங்கன்னு சொல்லி கேட்பாங்க. லார்ட் கேனிங் தான். சரிங்களா? மறுபடியும் இந்த ஆர்மி வந்து ரீஆர்கனைஸ் பண்றாங்க. இந்த பாலிசி ஆஃப் அனெக்சேஷன் வந்து ஸ்டாப் பண்றாங்க. அதாவது டைரக்ட் கண்ட்ரோலே நாங்க எடுத்துக்கிட்டோம் இந்தியா மேலன்றதுனால இந்த பாலிசி ஆஃப் அனெக்சேஷனே ஸ்டாப் பண்றாங்க. சரிங்களா? இது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் வந்து எப்ப கொண்டு வராங்க அப்படின்னா 2nd ஆகஸ்ட் 1858ல வந்து கொண்டு வராங்க. குவீன்ஸ் ப்ரொக்ளமேஷன் 1858, அதாவது அவங்களுக்கு நேரடியான கண்ட்ரோலுக்கு வந்து கொண்டு வந்துடுறாங்க. இதை கொண்டு வரது யாருன்னா குவீன் விக்டோரியான்றவங்க. இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, ரிலீஜியஸ் நியூட்ரலிட்டியை வந்து நான் ப்ராமிஸ் பண்றேன், எல்லாரையும் ஈக்குவலா ட்ரீட் பண்றத ப்ராமிஸ் பண்றாங்க. சரிங்களா? இது வந்து எப்போ இஷ்யூ பண்றாங்க அப்படின்னா 1 நவம்பர் 1858ல வந்து கொண்டு வராங்க. சரிங்களா? முக்கியமான சிஜிஎல் ஒன்லைனர்ஸ்லாம் என்னென்னு பார்த்தோம்னா, இந்த ரிவோல்ட் வந்து எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னா 10th மே 1857 மீரட்ல வந்து ஆரம்பிக்குது. ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்ச இடம் சொல்லி எக்ஸாம்ல கேட்பாங்க. இதுல ஃபர்ஸ்ட் இறந்து போற ஆள், இந்த போராட்டத்துக்கு இறந்து போற ஆள் வந்து மங்கள் பாண்டே. லாஸ்ட் முகல் எம்பரர் யாருன்னு நம்ம பார்த்தோம், பகதூர் ஷா ஜஃபர். கவர்னர் ஜெனரல் இந்த போராட்டம் நடக்கும்போது யார் கவர்னர் ஜெனரலா இருப்பாருன்னா லார்ட் கேனிங் தான் கவர்னர் ஜெனரலா இருப்பாரு. இதுக்கான இமீடியட் காஸ் என்னன்னு பார்த்தோம்னா ராயல் என்ஃபீல்ட் கேட்டேஜஸ்ன்றதையும் பார்த்துரும். இந்த கம்பெனி ரூல் எப்போ வந்து முடிவுக்கு வருதுன்னா 1858ல முடிவுக்கு வருது. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1858ல ஆரம்பிக்கிறாங்க. ஜான்சியோட லீடர் யாருன்னா ராணி லக்ஷ்மி பாயின்றதை பார்த்தோம். அடுத்து கான்பூரோட லீடர் வந்து நானா சாஹிப்ன்றதை பார்த்தோம். லக்னோவோட லீடர் வந்து பேகம் ஹசரத் மஹால்ன்றதையும் பார்த்தோம் நம்ம. சரிங்களா? அடுத்து என்னென்ன டைம்ல வந்து இந்த ஈவெண்ட் நடந்ததுன்றதையும் பார்த்தோம். முக்கியமான நாட்கள் என்னன்னா 10th மே 1857 இந்த ரிவோல்ட் வந்து மீரட்ல ஆரம்பிக்கின்றது. அப்புறம் 8th மே 1858 வந்து ரிவோல்ட் முடியுன்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ 18th ஜூன் வந்து ராணி லக்ஷ்மி பாய் வந்து கொல்லப்படுறாங்க. அப்புறம் 1 நவம்பர் 1858 வந்து குவீன் வந்து ப்ரொக்ளமேஷன் வந்து பண்றாங்க. அடுத்து முக்கியமான சென்டர்ஸ் இது யார் வந்து சப்ரஸ் பண்ணா அப்படின்றத பார்க்குறோம். ஆல்ரெடி ரிபல் லீடர்ஸ் வந்து எந்தெந்த சென்டர்ஸ்ல வந்து போராடினாங்கன்றத பார்த்தோம். அது யார் சப்ரஸ் பண்ணாங்கன்றத பார்க்கல. டெல்லியில பகதூர் ஷா வந்து யாரால சப்ரஸ் பண்றாருன்னா ஜான் நிக்கல்சன் தான் முக்கியமான ஆளு. அதுக்கப்புறம் ஆர்க்டேல் வில்சன்றவர். கான்பூர்ல வந்து நானா சாஹிப்பை வந்து யார் வந்து சப்ரஸ் பண்றா அப்படின்னா ஹென்ரி ஹேவ்லாக்கும் காலின் கேம்பலும் வந்து சப்ரஸ் பண்றாங்க. லக்னோவில் பேகம் ஹசரத் மஹான்றதை பார்த்தோம். அதே ஆட்கள் தான் இங்கேயும் சப்ரஸ் பண்றாங்க. ஜான்சி ராணியை வந்து யார் சப்ரஸ் பண்றாங்கன்னா ஹியூ க்ரோஸ்ன்றவர் வந்து சப்ரஸ் பண்றாரு. ஜான்சியில வந்து இவங்க தோக்கடிக்கப்படுறாங்க. மறுபடியும் குவாலியர்ல வந்து தாண்டியா டோப்போட சேர்ந்து சண்டை போடுறாங்க. அப்பயும் ஹியூ க்ரோஸ்ன்றவர் இவங்கள தோக்கடிக்கிறாங்க. சரிங்களா? அப்புறம் பீகார்ல இருக்க குன்வார் சிங் வந்து யார் தோக்கடிக்கிறான் அப்படின்னா வில்லியம் டெய்லரும் அப்புறம் பிரிட்டிஷ் ஃபோர்ஸஸ் எல்லாம் சேர்ந்து தோக்கடிக்கிறாங்க. அப்புறம் பெரேலியில இருக்க கான் பகதூர் கான் வந்து யார் தோக்கடிக்கிறா அப்படின்னா காலின் சாம்பல் தான் தோக்கடிக்கிறாங்க. அப்புறம் இது வந்து என்ன சொல்றாங்க, தி ஃபர்ஸ்ட் வார் ஆஃப் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ்னு சொல்றாங்க. இது யார் சொன்னாங்கன்றது கேட்பாங்க. வி.டி. சவர்கர்ன்றவர் சொன்னாரு அப்படின்றது தான் முக்கியம். இவர் எதுல சொல்றாரு அப்படின்னா தி இந்தியன் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்ற புக்ல இவர் பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. சரிங்களா? இதை வந்து சிப்பாய் மூட்னின்னு யாரு சொல்றா அப்படின்னா ஜான் லாரன்ஸ் அப்புறம் சில பிரிட்டிஷ் ஹிஸ்டோரியன்ஸ் வந்து சொல்றாங்க. இது வந்து ஒரு நேஷனல் ரிவோல்ட் அப்படின்னு சொன்னது எஸ்என் சென்னு. அப்புறம் நெய்தர் ஃபர்ஸ்ட் நார் நேஷனல் நார் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ்னு சொன்னது ஆர்.சி. மஜும்தர். ஓகேங்களா? Thank you for watching this video.